வணக்கம் உறவுகளே. எனக்கு இந்த ஒரு 2 நாளாக சரியான மன நெருடலுங்க. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளி ஒரு அக்கா இருக்காங்க பக்கத்து ஊர்லேங்க. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போனோம். போயிட்டு ஒரு ரூ. 500 செலவு வாங்கி கொடுத்துங்க. அது போக ஒரு ரூ. 1000 கையில் கொடுத்துங்க. அந்த அக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த ஐயா அவரோட வயசுக்கு அவரும் கையெடுத்து கும்பிட்றாரு. நான் அங்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டுங்க வெளியே வந்தேங்க. ஒரு 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மன நெருடலுங்க, பயங்கரமான மன நெருடல். என்ன நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், அவங்க அவங்க அந்தளவுக்கு நம்மளை எப்படி பெருசாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ மன நெருடலுங்க. அப்போ நினச்சிங்க, நம்ம ஒரு டீ குடிக்கிறதுக்கு பசங்க கூட போனால் ஒரு ரூ. 200 அந்த மாதிரி செலவு பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸோடு போனால் செலவு பண்ணுறேங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்குன்னு போனால் குறைஞ்சது ரூ. 1000 நம்ம சாப்பிட்றோம். அங்கே டிப்ஸ் கொடுக்குறது 50, 100 நம்ம கொடுக்குறோம். அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, உண்மையிலே வறுமை வந்து பயங்கரமான கொடுமைங்க. வறுமை எப்படி சொல்கிறதுங்க, அது எனக்கு இந்த 2 நாளாக ரொம்ப மனசு கஷ்டங்க. இது ஒரு வீடியோ பதிவாக போடலாமா இல்லையான்னு கூட தெரியலைங்க. ஆனால் நம்ம ஊரில் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளியாக இருக்கலாம், இல்லை உண்மையாலுமே வறுமையில் வந்து ரொம்ப சிரமப்படுறவங்களாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டுங்க ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு ஒரு ரூ. 500 இந்த ரூ. 500 தானேப்பா, கொஞ்சம் நம்ம போனோம்னா ஒரு சாப்பிட்டு வரதும் கூட ஒரு ரூ. 500 அந்த மாதிரி போயிருங்க. ஸோ அந்த ரூ. 500ங்கிறது வந்து அந்த தேவையான இடத்துக்கு அந்த ரூ. 500 கிடைக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுங்க. எனக்கே இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நானும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் தான் இருக்கேன், இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறக்கே இவ்வளோ நாள் ஆகிக்குதுங்க. உண்மையாலுமே வந்துட்டு இந்த காலகட்டத்தில் கூட ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு பிரச்சனையாகவும் ஒரு ஒரு பெருசளவுக்கு சரிங்களா. ஸோ அந்த காசு பணத்துக்கு பிரச்சனையாகவும் உண்மையாலுமே வந்துட்டு இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுதுங்க. பெருசாக இந்த 2 நாளாகவே ரொம்ப யோசிக்கிறேங்க. என்னடா நம்ம என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டோம், அவங்க நம்மளை கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நம்ம என்ன பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டுங்க ரொம்ப மன நெருடலுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் இதோட விட மாட்டேன். ஒரு உதவி பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. அந்த அக்காவுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ, அந்த ஐயாவுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாமே கண்டிப்பாக நான் பண்ணிடுவேங்க சரிங்களா. ஸோ அந்த உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறப்பங்க அது வந்து எனக்கு அதில் ஒரு பேரானந்தமாக இருக்குதுங்க. அதை சொல்ல முடியாதுங்க. அது அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குதுங்க. இன்னும் குற்ற உணர்ச்சியாக இருக்குதுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டோமோ, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். ஒரு பைக் எடுத்து ஓட்டுறோம், ரூ. 1,00,000 கொடுத்துங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்பங்க எனக்கே நெருடலாக இருக்குதுங்க. சரி ஓகே, நம்ம தேவைகளுக்கு பண்ணிட்டோம். ஆனால் நம்ம சிறுசாக நினைக்கிறது வந்து அந்த சிறுசாக நினைக்கக்கூடிய ஒரு சின்ன உதவி வந்துட்டு அது அது அவங்களுக்கு போய் சேர்றப்போ அது வந்துட்டு அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க. இன்னுமே அதிகமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க தோணுது. சரிங்க மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.